அப்பா அந்த பொறுக்கி பொன்னம்பலம் இந்நேரம் ரயில் ஏறி இருப்பான். பார்த்தாலும் பார்த்த இப்படி ஒரு அதிசயமான பைத்தியத்தை நான் பார்த்ததே இல்லை. யாரா பைத்தியம்? பொறுக்கி பொன்னம்பலம் இங்க வந்திருக்கான். பசமா மாட்டிக்கிட்டனே. தூக்குற ஒன்னத்தான் கொடைய தூக்குற. ஆமா, நீ புருஷ தூக்குற. எத்தனை நாளைக்கு நம்ம இப்படி திருட்டுத்தனமா சந்திக்கிறது? எப்ப என் கழுத்துல 3 முடிச்சு போட போறீங்க? 3 என்ன 6ஆவே போடுறேன். அதே மாப்பிளதான். என்ன இது? ஏன் மாப்பிள அந்த பொண்ணு கழுத்துல 6 முடிச்சு போடுறேன்னு சொல்றாரு? என்ன அது நாம சொல்லாத பைத்தியம் தனியா சொல்லுத? யாரையா பைத்தியம்? நீதாயா பைத்தியம்? நீதாயா பைத்தியம்? நான் ஒண்ணு பைத்தியம் இல்ல. அந்த மாப்பிள தான் என் பொண்ணுக்குன்னு முடிவு பண்ணி அந்த கோபாலு பயலுக்கு மாசம் 2000 நான் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். நானாயா பைத்தியம்? ஐயோ, அந்த சிங்கப்பூரான் சொல்லி நானும் மாசம் 2000 அனுப்பிச்சுட்டு இருக்கேனே. ஐயோ ஆமா ஐயா, நம்ம 2 பேரையும் பைத்தியம்னு சொல்லி இவனுக்கு பணம் பறிக்கிறானுங்க ஐயா. அதான் என்கிட்ட சொன்னா அந்த ஆளு கொடைய விரிச்சாக்கா பூடிச்சா கைட்டு நீ அக்கல்ல வச்சுக்கன்னு. அதேதான் என்கிட்ட சொன்னா. நீ கொடைய விரிச்சா அந்த ஆள் கக்கத்துல வச்சுக்கோ. அந்த பயங்களை சும்மா விடக்கூடாது. வா போய் பார்த்துட்டு வந்துருவோம். புறப்படு. இல்ல இந்த பூடிச்சா நான் போட்டுக்கிட்டுமா? போட்டுக்கோ. நான் இதை மறக்கட்டுமா? ஏயா நிஜமாவே நீ பைத்தியம் இல்லையே? இன்னும் கொஞ்சம் பேசிக்கிட்டே போனா உண்மையிலே பைத்தியம் புடிச்சானா? வா வா. உங்க மச்சான் எங்க 2 பேரோட பொண்ணையும் உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லி எக்கச்சக்கமான பணத்தை வாங்கி எங்களை மோசம் பண்ணி விட்டான். ஆகையினால நீங்க தான் முன்னால நின்று அதை நடத்தி கொடுக்கணும். ஏயா உங்க 2 பேருக்கு ஏதாவது இருக்குதா? உங்க 2 பொண்களையும் ஏன் ஒரு தம்பி எப்படியா கல்யாணம் பண்ணிக்குவா? ஏன் முடியாது? அவன் ஊர் உலகத்துல 7 கல்யாணம் பண்ணி 85 பிள்ளைய பெறான். சொல்லையா பாருங்க, உங்க தம்பியை சம்மதிக்க வைங்க. நாங்க 2 பேர் பொண்ணையும் அந்த தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறோம். அப்புறம் முருகன் விட்ட வழியா விட்டுறோம். அப்புறம் மாப்பிள வள்ளி ஊர்ல 6 மாசம், கோயம்புத்தூர்ல 6 மாசம். அங்க அழைச்சா நான் தயார் பண்றேன், இங்க அழைச்சா அவர் தயார் பண்ணுவாரு. ஐயா நீங்க எப்படி தயார் பண்ணி விட எனக்கு தெரியாது. எனக்கு நீங்க ஒரு உதவி செஞ்சீங்கன்னா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி முடிக்கிறேன். என்ன உதவி? பன்னீர்செல்வம் ஒரு அனாத பனாத அவன் என் குடும்பத்தையே கட்டுருவா போல இருக்குதுங்க. அவன் குடும்பத்தை நாங்க எடுக்கணுமா? நீங்க ஏங்க அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. ஆமா ஐயா, பள்ளி ஒரு கொடை. இவர் அடுத்த வாரமே அந்த பயலுக்கு கல்யாணங்கிறாரு. அவ்வளவு உயரத்துக்கு பொண்ணை உடனே பெக்க முடியுமா? முடியா? பொறுக்கி இப்படி வா. பொறுக்கி எப்படி புள்ள பெக்கிறது? பொறுக்கி நம்ம 2 பேரோட பொண்ணோட கல்யாணம் ஆகும். நாம தெருவா பொறுக்கிட்டு இருக்கோம். இவன் ஒரு புது கதையை சொல்றானே. அந்த அம்மா சொன்னா இந்த உமாங்கிற பொண்ணாலதான் எங்க குடும்பம் கெடுதுன்னா. இந்த அறல் உசு சொல்றான் இந்த பன்னீர் செல்வத்தாலதான் எங்க குடும்பம் கெடுதுங்க. அதனால இவங்க 2 பேரையும் இழுத்து உட்கார வச்சு, அதாவது உமாவையும் பன்னீர் செல்வத்தையும் இழுத்து உட்கார வச்சு கல்யாணத்தை பண்ணிட்டு நம்ம பன்னீர் கழிச்சிருவோமே. பன்னீரை இங்க எப்படி வரவழைக்கிறது? பாட்டில தான் வரவழைக்கணும். நீ ஒரு பொறிக்கு விளையாடுவையா? எங்க எதை பேசுறது தெரியாம அதை வேற தூணு மாதிரி நிக்கிறாங்க. போய் தள்ளி விடு. நான பாரு. போய் பன்னீரை எப்படி வர வைக்கணும் அவனை கேட்போம். போ. உங்க காரியம் முடிஞ்ச மாதிரி சொல்லையா? எங்க அதுக்குள்ள பொண்ணை தயார் பண்ணிட்டீங்களா? தயார் பண்ணிட்டோம். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நாங்க முடிவு பண்ணிட்டோம். அவன் இங்க அடிக்கடி வருவானா? அடிக்கடியா? அம்மா கூப்பிட்டாங்கன்னா போதுங்க, நாய் மாதிரி வருவாங்க. ஓஹோ, கதை அப்படி போகுதா? நீங்க கவலைப்படாதீங்க, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். நினைக்கிறது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனால முடிச்சுதே அம்மா 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 அம்மா. என்ன பொறுக்கி? யாரா பொறுக்கி? வண்டி முந்திருச்சா? வண்டியா பிந்திக்கிடுச்சு. எங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு எங்களை பைத்தியமாக்கிட்டு நீ? ஐயா உங்களை சொல்லலங்க, வந்தூருக்காரர் வேற அதாங்க கொடை. அவரை சொன்னாங்க, அவர் சரியான 2000 பணத்தை வாங்கிட்டு நீங்க முடிச்ச வரைக்கும் அப்படி மேல போட்டு என்ன இன்னும் ஊருக்கு புறப்படலையா? அண்ணா வா 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 வா, உடனே எதிர்பார்த்து
ஐயோ என்ன இவரு சோபா மேல குதிரை ஓட்டுறாரு? புட்டு வெடிச்சு போச்சு, கிழங்கு ரெண்டும் கொதிச்சு போயிருக்குது. விலகியே இருக்கு. என் பொண்ணுக்கு பாத்தேன்னு சொன்னிய மாப்பிள, அவன் அந்த உமாங்கிற பொண்ணு கூட ஊரெல்லாம் சுத்துறானே. என்ன கேட்டுட்டே இருக்காரு? பேமொழி முடிக்கிறீங்க. என்ன மொழி? என்ன மொழி சொன்னீங்க? பேமொழி. அதேதாங்க. ஐயோ, அது பெரிய ரகசியங்க. ஆனா நான் வெளியே சொல்றது இல்லைன்னு எங்க மாமாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். உயிருக்கு ஆபத்துங்கிற சத்தியம் நடா சத்தியம் சொல்லி சொல்லடா, கொன்னுடுவாங்க போல இருக்கு. சொல்றத பத்தி ஒண்ணுடா, இவங்க எல்லாம் வயசுல பெரியவங்க, இவங்களை கொண்டு போய் அதுகிட்ட மாத்தி வைக்க வேணாமேன்னு பாக்குறேன். எந்த பெரியவங்களை பத்தி நீ என்ன கால் பண்ண சொல்றா? சொல்றீங்க. நீங்க பார்த்தா உமாங்கிற பொண்ணுக்கு கால் இருந்ததா? ஏன்டா கால் இல்லாம ஒரு பொம்பளை நடந்து வருவாடா? அவ என்ன காரைக்கால் அம்மையாரா? கையால நடக்கிறதுக்கு பொண்ணுன்னா காலால நடக்கலாம், பேய்னா எப்படி நடக்கும்? பேய் பிசாசுக்கிட்டு பணமா போனா போறியா? ஊர்ல போய் வேற மாப்பிள்ள பாத்துக்கோ. உனக்கு அறிவு இருக்கா ஐயா? எத்தனை ஆயிரத்தை புடிங்கி விட்டானுங்க. இவனுக்கு புது கதை ஒண்ண சொல்றானுங்க, இதை நம்பப்படாது. கதை இல்லைங்க. அந்த பொண்ணை நீங்க பார்க்கும்போது பலமா காத்தடிச்சுதா? அடிச்சுது. ஜில்லுன்னு குளிர் எடுத்துதா? எனக்கு குளிர் எடுத்தது. உடம்பெல்லாம் அடிச்சு. அந்த உமாங்கிற கன்னி பொண்ணுக்கு ராஜ்குமார்ங்கிற கன்னி பையனுக்கு காதல். ஒரு நாள் ராஜ்குமார் சந்திக்க உமா வந்துகிட்டு இருக்கிற போது பின்னால ஒரு கார் வந்து பட்டாலும் மோதிச்சு. உமா காருக்கடியில மாட்டி செத்துட்டா. உயிர் அப்படி நினைப்பு அவன் இறந்தனால அவ ஆவியா மாறி அவனையே சுத்திக்கிட்டு இருக்கிறா. அது சில சமயத்துல கண்ணுக்கு தெரியும், சில சமயத்துல தெரியாது. ஐயோ, இன்னைக்கு நாங்க பார்த்தது ஆவிதானா? ஆவியே இன்னும் அந்த ராத்திரி டான் டான் 12 மணி அடிக்கும் போது உமாவுடைய பேய் பங்களாவுக்குள்ள வந்து ராஜ்குமார் கிட்ட என்ன கல்யாணம் செஞ்சுக்குங்க, என்ன கல்யாணம் செஞ்சுக்குங்க கெஞ்சி கெஞ்சி கேட்டு கொஞ்சம் கஞ்சி கொடுத்து அனுப்புறது தானே. அம்மாவாசைக்குள்ள அந்த ஆவிக்கும் ராஜ்குமாருக்கும் கல்யாணத்தை பண்ணலன்னா அந்த ஆவி ராஜ்குமார் ரத்தத்தை உறிஞ்சிடும். ஐயோ, இதை விடியா இது ஒரு ரத்தத்தை உறிஞ்சிடும் சொன்னிய. அந்த ஆவிக்கும் ராஜ்குமாருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அந்த ஆவி போயிடும்ல? ஆவி போயிடும். அவக்குத்தானே ரொம்ப நாள் சொல்லி போடக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அந்த ஆவிக்கும் ராஜ்குமாருக்கும் உங்க 2 பேர் தலைமையில கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஆவியை நீ கவனிச்சிருவோம். சரி, நம்ம தலைமையில கையை அவுத்து விடுங்க. என்னைய கோபாலைய ஆரம்பிச்சாருங்க. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு உங்களுக்கும் ராஜ்குமாரியாவுக்கும் கல்யாணமா? என்னது கல்யாணமா? இன்னைக்கு ராத்திரி கல்யாணமா? ஆமாடா, 11 மணிக்கு ரெடியாரு. உமாவும் வந்துருவா. சரியா 12 மணிக்கு பொறிக்கு பொன்னம்பலம் வள்ளியூர் இவங்க தலைமையிலேயே உன் கல்யாணத்தை நடத்திடுறேன். இது அருமையான சந்தர்ப்பம். இதை நழுவ விட்ட அப்புறம் நீ 2 பொண்டாடிக்காரனாயிருவ. அது என்னமோங்க, இன்னைக்கு ராத்திரி உங்க 2 பேருக்கு அப்படி கல்யாணம் நடக்கல, ராஜ்குமாரியாவுக்கு வேற இடத்துல கல்யாணம் நடந்துருமா? கோபாலையா சொல்லி விட்டாரு, மறந்துடாதீங்க. நான் வரேன். ஒரு மாதிரியா தெரியுது. ஆமா ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வழக்கெல்லாம் அணைஞ்சிரும். நீ பயப்படாது. அழகே ஒரு அம்மாவாசை இருக்கு, அறுவடை பண்ணோம்னாச்சே. நீ அது மட்டுமா செய்திருப்ப? ஒல்லிவாய் பிசாசு கூட்டத்திலேயே கும்மி அடிச்சிருப்பியே. கும்மி என்னையா, நான் அடிச்ச கூட்டு 1 2 இவன் என்ன மளிகை கடைக்காரனா கள்ளு கடைக்காரனா இந்த ஆட்டம் ஆடுறானே? ஐயோ, யூனிக்காவது டீ கொடுத்து விட்டான். மளிகை கடைக்காரன் முறையை கடிச்சிட்டான் போல இருக்க. காலில் பித்தவடின்னு நினைக்கிறேன். இந்த அறைக்குள்ளதான் கள்ள சந்திப்பு நடக்குதா? இந்த பைக்கு இந்த நேரத்துல இங்க வந்தது?
இட்லி 3 பைசா, வடை 1.5 பைசா, பாயாசம் 10 பைசா. எல்லாரும் வாங்க, எல்லாரும் ஓடி வாங்க, ஓடி வாங்க. ஐயோ, இது என்ன புது பைத்தியம்? 30 வருஷத்துக்கு முன்னால என்ன விலை வித்ததோ அதை சொல்லுதே. ஹோட்டல் பேயா? இதை யாரு கட்டி வைக்கிறது? உனக்கு தான் பொண்டாட்டி இல்லையே, நீ கட்டிக்கோ. பேயா தாயா பேசாம வச்சு நிக்குது. ஓடிட போகுது. நாயா இன்னும் கொஞ்ச நேரத்துல விளக்கு அணையும். பயப்படாதீங்க. இந்த சமயத்துல அந்த பேயை பிடிச்சு இந்த பூர்வியால போத்தி சோபாவில கொண்டாந்து உட்கார வச்சுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். பேயை பிடிக்கணுமா? எனக்கு மீன் குடிச்சுதான பழக்கம். சுமாரியா இன்னைக்கு பேயை பிடிச்சு தான் தீரணும். என்ன பொண்ணை பெற்று விட்டாங்க. இந்த ஆட்டத்துல பேயை பிடிக்க போறீங்க. ஆடிக்கிட்டே பிடிப்போம். முதல்ல ஒழுங்கா பிடிக்கும். ஆடிக்கிட்டே எதை பிடிக்க போறேன். மாட்டிக்கிடுச்சு. அந்த கையை பிடி, கூட்டிட்டு வா, உட்கார வை, தண்ணி ஒண்ணும் போல கழுத்துல மாலையை போடுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? உங்களை நினைச்சுதான். நீங்க தானே ஏமாந்துட்டீங்க. இல்ல நீங்க ஏமாந்துட்டீங்க. இல்ல போர்வைக்குள்ள இருக்கிற யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு உண்மை தெரியாது, அது தெரியுமா? ஒண்ணு பன்னீர் செல்வம், ஒண்ணு உமா. உமான்னு சொன்னது செய், ஆனா மாப்பிள்ள பன்னீர் செல்வம் அல்ல, ராஜ்குமார். பாப்பமா